இன்னொன்று அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் கமல்ஹாசனுக்கு அடுத்தபடியாக 2 நடிகர்கள் தான் தங்களை வந்து இந்த பரிசோதனை முயற்சியில் ஈடுபடுத்துறாங்க. ஒன்று விக்ரம், இன்னொன்று சூர்யா. அதில் விக்ரம் வந்து ஆல்வேஸ் எப்போயுமே ஒரு பயத்துக்கு மாற்றிட்டே இருப்பார். இவர் வந்து நீங்கள் சொல்லிங்க பார்த்து பிஎன்சி, அது ஆடியன்ஸ்க்காகவே ஒரு படம் தனக்காக, இன்னொரு படம் வந்து இந்த பிஎன்சி மக்களுக்காக பண்ணணும் அப்படின்றதுக்காக இறங்கினவர் தான் ஆரம்பத்துலேருந்தே. நம்ம இந்த படத்தில் தான் அவர் போனார் அப்படின்னு சொல்ல முடியாது. 97 நேருக்கு நேர் பண்ணுறாரு முதல் படம். அதுக்கு பிறகு 2001 4 வருஷத்துல நல்லா பண்ணிட்டாரு. அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எந்த ஒரு ஹீரோவும் பண்ணதில்லை. நடிப்புக்காக தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு நடிகர்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு படம் மெமரின்னு சொல்லி ஒன்று கேட்டீங்க, அது நமக்கு பெருசாக இல்லை. ஆனால் சூர்யா பற்றின மெமரி நமக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இந்த ஸ்கூல் டைமில் 10th 11th 12th அந்த டைமில் தான் நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பிப்போம், நிறைய பாட்டு கேட்க ஆரம்பிப்போம். அந்த டைமில் வந்து நம்ம விஜய் ஃபேனாக இருக்கலாம், அஜித் ஃபேனாக இருக்கலாம். கரெக்டாக அந்த டைமில் வந்து நம்ம ஆட்கள் வந்து நிறைய ஃப்ளாப்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. குருவி, சுறான்னு சொல்லி போயிட்டு இருந்துச்சு. அஜித்துக்கு நிறைய மங்காத்தா வரைக்கும் அஜித்துக்கு நிறைய படம் ஃப்ளாப் தான். மங்காத்தா தான் ஹிட் ஆச்சு, அதுக்கு மட்டும் ஃப்ளாப். ஆமாம், அந்த டைமில் பீக்கில் இருந்தது சூர்யா தான். ஜில்லுன்னு ஒரு காலில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வாரணம் ஆயிரம், அயன், காக்கா எல்லாமே எல்லாமே வரிசையாக ஹிட் படங்கள், எல்லாமே பாட்டெல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட். அப்போ நம்ம ஃபுல்லாக டிவியில் சாங்ஸ் தான் பார்த்துட்டு இருப்போம், பாட்டு வாங்கி படிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான இமேஜில் இருந்தது சூர்யா தான். விஜயஜித் டாப்பில் இருக்கும்போது அவங்கள விட நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நல்ல ஹிட் கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு ஹீரோவா அந்த டைமில் நம்மளோட 15 20 வயசுக்குள்ள இருக்க அந்த காலகட்டம் இருக்குல்ல, அப்போ வந்து கோல வச்சுட்டு இருந்தாருன்னு சொல்லலாம். அந்த வருத்தப்படாத வாலிப சங்கத்தில் 2 பேர் சண்டை போடுவாங்கல்ல, விஜயஜித் சண்டை போடுற மாதிரி அங்கே போய் ஆடுங்கப்பா அப்படின்ற மாதிரி சூர்யா ஹிட் கொடுத்துட்டு போயிட்டே இருந்த காலகட்டம்.